ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரடி காசை பார்க்க சரடி காசையில் நம்ம விஜய் ஒரு பக்கம் பயந்து கிடுக்கிடுங்க நடந்துங்க உட்காந்துருக்க அந்த டே பார்த்து கிறிஷை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும், கிறிஷை அவங்க பாட்டிக்கிட்ட கொண்டு போய் விடணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்க டைமில் ரோகிணி இருந்துட்டு நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே யார் பெற்ற பிள்ளைய கூட்டிகிட்டு நீங்களாம் இது கழியணும், இதை கொண்டு போய் முதல்ல தொலைச்சிட்டு வாங்கன்றாங்க. ஒரு பிஞ்சு குழந்தை முன்னாடி என்னென்ன பேசணுமோ அதை பேசுங்கப்பா. வீணாக சண்டை போட்டுக்கிறது தான் அந்த குழந்தைங்களோட லைஃபையே காலி பண்ணும். இது புரியல உங்களுக்கு, ஆனால் இதெல்லாம் அந்த பெரியவங்களுக்கு எங்கே புரிய போகுதுங்கிற மாதிரி அண்ணாமலை சுட்டி காமிக்கிறாரு. கடைசியில் வாய முறியா இல்லையா என்ன பண்ணுறது, பொண்டாட்டி அவங்க பேச்சை கேட்க மாட்டேங்குது. கடைசியில் சொன்னதுக்கு அப்புறமா ரோகிணி ஒரு பக்கம் நானே கூட்டு போனேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் கூட்டு போக ஆரம்பிச்சாங்க. கிறிஷு ஒரு பக்கம் அவங்க பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து கிறிஷோட வாழ்க்கையை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நீ இங்கேயே விட்டு உண்மையை சொல்லிவிடு, சொந்தத்தோடு அவன் வளரட்டும்னு சொல்ல சொந்தத்தோடையும் வளர வேணாம், சோகத்தோடையும் வளர வேணாம், அவன் தனியாகவே கிடக்கட்டும்ங்கிறாங்க. எப்பா அந்த பிஞ்சு குழந்தை பாவம் எவ்வளோ ஏக்கமாக இருக்குது, உனக்கு ஏமா அதை பற்றி புரியவே இல்லை, பெத்த தாயா நீ பேய் அப்படிங்கிற மாதிரி இருக்க ரியாக்ஷனு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுநாள் காலைல ஸ்கூலுக்கு அழகாக கிளப்பி விட்டுருக்காங்க. இதை நல்லா நின்று வேடிக்கை பார்க்குறாங்களாமா. உன் பிள்ளைய கிளப்புறத நீயே நின்று ரசிக்கிற, அதான் கிளப்புறதோட சுகம் இருக்குல்ல, அது வேற லெவலில், பெத்த உள்ளம் அப்படி தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு நீ உண்மையை சொல்லிட்டே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாரும் சேர்ந்து போராடுறாங்க. எதுக்காக? நம்ம விஜயாவை காப்பாற்றுறதுக்காக. விஜயாவோட வாய் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ரோகிணியும் மனோஜும் ஒரு பக்கம் எங்கள் மாவை நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு விபரீத முடிவு எடுக்கிறாங்க. அதாவது அந்த பொண்ணோட வீட்டில் போய் பேச போகிறாங்களாமா. ஐயோ, அது ரவுடி குடும்பமப்பு மாட்ட போகுது அப்போ அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இன்னொரு ரவுடியை பற்றி பேசிட்டு இருக்கோம். இன்னொரு ரவுடி என்ட்ரிங்க. யாரை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? சிந்தாமணி வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு மீனாவை குறை பேசுகிறாங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்க நீ தப்பா பேசுறியா, இது ரொம்ப தப்புமான்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்